பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவங்களை கவனிங்க. தூங்குகிறவர்கள் இன்னும் தூங்கட்டும், விழித்திருக்கிறவர்கள் இன்னும் விழித்திருக்கட்டும், சிரிக்கிறவர்கள் இன்னும் சிரிக்கட்டும். கவனிங்க, நல்ல உற்சாகமா பாடிட்டு உற்சாகமா ஜெபம் பண்ணிட்டு வசனம் வந்த உடனே அப்பப்பப்பப்பா எங்கிருந்து நமக்கு இந்த தூக்கம் வருதுன்னே தெரியல பாஸ்டர். எனக்கு வீட்டில் தூக்கமே இல்லை பாஸ்டர். ஆனா சர்ச்சுக்கு வந்தா பாருங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரைய, சுகமான நித்திரைய சர்ச்சில் கொடுக்கிறார் அப்படின்னு யாராவது இருந்தா உங்க தலையை நீங்களே தட்டிருங்க. இல்ல இல்ல இல்ல, வசனத்தை கேட்க விழிப்பா இருக்கணும். ஓகேவா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? எத்தனை பேர் உற்சாகமா கேட்பீங்க? இப்போ புரியுது உங்களுக்கு? பாஸ்டருக்கு எங்க முகம் எல்லாம் தெரியுது, தூங்குறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு. சரி, கவனிங்க, உற்சாகமா கவனிங்க. வார்த்தை வசனம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல சபைகள் கர்த்தருக்குள்ளாக நிக்க முடியாம போற காரியம் என்னன்னா, விசுவாசிகள் தடுமாறுறதுல இருக்கிற காரியம்னா, ஆராதிக்கும் போது நல்லா ஆராதிப்பாங்க, ஜபிக்கும் போது வைராக்கியமா ஜெபம் பண்ணுவாங்க. வசனத்தை கேட்க பிசாசு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்கள். அந்த வசனத்தை ரொம்ப கவனமா கவனிங்க. பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லவில்லை. பாவங்கள், உலகத்தில் நிறைய பாவங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு போதிக்கும் போது சொன்னேன், இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு அவரை விசுவாசியாதவர்கள் செய்கிற மிகப்பெரிய பாவம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், அவங்க இயேசுவை நம்பாதது, விசுவாசியாதது. இயேசுடைய பாடு மரணத்தையும், இயேசு எனக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார், மறுபடியும் மீண்டும் வருவார், அவரே உலக இரட்சகர் என்று நம்பாத ஒரு மனிதன் தான் நரக ஆக்கினைக்குள்ளாக போகிறான். அவன் செய்கிறது தான் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியாதவர்களுக்கு உணர்த்துகிறார் என்பதை உங்களுக்கு போதித்தேன். அந்த சிலுவை கள்ளன் பாருங்க, கடைசி நேரத்தில் இயேசுவை நம்பினான். அவ்வளவு நாள் அவன் செய்த பாவங்கள் அவனை இயேசுவை நம்பினதுனால அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆனா இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்யறவங்க இருக்கிறாங்க, நல்ல தான தர்மங்கள் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால இன்றைக்கும் நரகாக்கினையிலே இருக்கிறாங்க. அதற்காகத்தான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், அதற்காகத்தான் பாரத்தோடு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், அது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஏன்னா ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நல்லா செஞ்சுட்டு இயேசுவை நம்பலன்னா அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த பாவத்தை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியாதவர்களுக்கு உணர்த்துகிறார், உணர்வடைய செய்கிறார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு மிக முக்கியமாக நமக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம். 10வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தின் பின்னணி என்ன நமக்கு தெரியும். இயேசுவோடு ஊழியம் செய்தவர்கள், இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுடைய போதனைக்கு கீழ்ப்பட்டவர்கள், அவர்களிடத்துல இயேசு சொல்லுகிறார், அப்போஸ்தலர்களிடத்துல இயேசு சொல்லுகிறார், சீஷர்களிடத்துல சொல்றாரு, நீங்கள் இனி என்னை காணாதபடியினால், நான் பிதாவினிடத்துல போகிறபடியினால்
உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எதை குறித்து உணர்த்துவார்னா, நீதியை குறித்து உணர்த்துவார். ஆமென். இது சுயநீதி அல்ல. ஒரு மனிதன் சுயமாய் செய்கிற கிரியைகளை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான நீதியை குறித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உணர்த்துவார் என்று இயேசு சொன்னார். கவனியுங்கள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய நீதி. நான் சொன்னேனே, பெரிய தான தர்மங்கள் இல்லைன்னா நல்ல காரியங்கள், மனுஷருக்கு மனுஷர் செய்கிற காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம நினைக்கிறோம், நான் நல்ல காரியம் செய்கிறேன். வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க, நான் எந்த கெடுதலும் பண்ணல, எந்த மனுஷனுக்கும் கெடுதல் பண்ணல. அது ஒருவேளை மனிதனுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களாக காண்பிக்க முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் நீதிமானாக ஆக வேண்டும் என்றால், தேவனுக்கு முன்பாக தேவ நீதியை பறைசாற்ற வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய தான தர்மங்களோ ஒரு மனிதனுடைய நல்ல காரியமோ அவன் சுயமாய் சுயநீதியோ தேவனுக்கு முன்பாக செல்லுபடி ஆகாது. என் வார்த்தை நல்லா கவனிக்கணும். அவன் நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? செய்யணும். பைபிள் அதுதான் போதிக்குது. நன்மை செய்யறதுல சோர்ந்து போகக்கூடாது. ஆனா தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நீதிமானா நிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனிதனும் தேவனிடத்திற்கு போகவே முடியாது. இயேசு தெளிவாய் சொன்னார், என் மூலமாய்த்தான் நீ பிதாவினிடத்துக்கு வர முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சில வேத வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது தேவனுக்கு முன்பாக. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நீதி செஞ்சாலும், எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக அது ஒண்ணுமே இல்லை. மனுஷனுடைய பார்வையில் மனுஷனுக்கு முன்பாக அவன் தன்னை உத்தமன் என்று காண்பிக்க முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக அது செல்லுபடியாகாமல் போகிறது. கவனிங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. யோபு 25:4 சொல்லுகிறது, இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? நான் சொல்ற நீதி மனுஷர் சார்ந்து அல்ல, தேவனுக்கு முன்பாக. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், கை உயர்த்தி பாடுறோம், கை தட்டி பாடுறோம், தேவ பிரசன்னத்தை உணர்றோம். இதெல்லாம் எதுனால நினைக்கிறீங்க? நீங்க இந்த தைரியத்தை எது தந்ததுன்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லுகிற அளவில் நம்மளை வச்சது நமக்கே வச்ச பெர்ஃபெக்ஷன் அல்ல. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? என்ன நானே உங்களை நீங்களே தேவனுக்கு முன்பாக பூரணப்படுத்த முடியாது. எந்த ஒரு மனுஷனும் சரி, அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய நீதியினால தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. இந்த பூமியில ஸ்திரீயிடத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி நிற்கவே முடியாது. அப்படின்னா தேவ நீதி என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் மிக முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. இப்ப நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காட்டப்பட வேண்டும் என்றால் பாவமறியாத ஒரு நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
அதான் இயேசு. இயேசுவை தவிர இந்த பூமியில வந்த எந்த மனிதனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. எந்த மனிதனும் தேவனுக்கு முன்பாக பெர்ஃபெக்டே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கட்டளைகளை நேரடியாக பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, யாரும் நியாயப்பிரமாணத்தையோ தேவனுடைய கட்டளைகளையோ முழுமையாய் செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர், தாவீதின் வம்சத்தில் வந்தவர். இயேசு ஒவ்வொன்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடித்தார். சிலுவையில் அதான் ஒரு வெற்றி முழக்கம் இருந்தது, எல்லாம் முடிந்தது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். பாவம் அறியாதவர். இந்த வசனங்களை நல்ல கவனமா கவனிக்கணும். இயேசு பாவம் செய்யாதவர், பாவம் அவரிடத்தில் இல்லை. ஆனால் என்னுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் சுமத்தப்பட்டது. நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி ஆகணும்னா, அது ஆசாரியனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுக்கு என்று ஒரு பலியை நியமித்திருந்தார். இப்போ ஜனங்கள் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசாரியன் ஆட்டை கொண்டு வர அந்த மனுஷனை பார்க்க மாட்டார். கவனிங்க வார்த்தைய, ஆட்டை தான் செக் பண்ணுவார், ஆடை செக் பண்ணுவார். ஆடுக்கு கண்ணு தெரியுதா, ஆடுக்கு பழுதில்லாம இருக்கா, ஆடு பழுதில்லாம இருக்கான்னு ஆடை செக் பண்ணுவார். பழுதில்லாத அந்த பலியை பின்னால நிக்கிறான் பாருங்க, பாவியாக அந்த மனுஷனுக்கு பலி செலுத்தும்படி ஆசாரியன் ஆடை தான் செக் பண்ணுவார். அதே போலதான் இயேசுவை விசுவாசிக்கிற நாம, கவனிங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம நம்முடைய நீதியை பிதா பார்க்கல, இயேசு நமக்காய் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழுதற்ற பலியை இன்றைக்கு நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அவருடைய ஊழியத்தை பார்த்து தான் இன்னைக்கு நாம நிலைநிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?